லஞ்சுக்கு வந்து குழம்பு காயெலாம் வைக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு இதை செஞ்சுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. 4 வந்து சின்ன வெங்காயம் உரிச்சது, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு அரைச்சி வச்சுருக்கதும் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சோண்டு அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போதே மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். மஞ்சப்பொடி வாசனையெல்லாம் போய் இந்த இலையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருங்க. அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது டக்குன்னு வெந்துடும். வெந்த பிறகு நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.